கழக உடன்பிறப்புகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சென்னை தலைநகரிலே லீலா பேலஸ் நட்சத்திர விடுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களும், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் KP முனுசாமி அவர்களும், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும், SP வேலுமணி அவர்களும், P தங்கமணி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும், மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும், தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்களும் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் கட்ட பேச்சுவார்த்தை இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. விரைவிலே ஜனவரி மாதத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே பல்வேறு கட்சிகள் நம்முடைய இந்த கூட்டணியிலே இணைவார்கள் என்று நம்புவோமாக. தமாக, தேமுதிக, IJK, புதிய நீதி கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம், NR காங்கிரஸ், புதிய தமிழகம் போன்ற கட்சிகளெல்லாம் இடம்பெறப் போகின்றன. வலுவான கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி அமையவிருக்கிறது. இன்னும் பிற கட்சிகளும் வர இருக்கிறார்கள். கழக தொண்டர்களே, தோழர்களே, தயாராவீர். தேர்தலுக்கு நாம் அசுர பலத்தோடு களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும். நாம் அனைவரும் கஞ்சுஞ்சாது களப்பணியாற்ற வேண்டும். தயாராகீர். கழக தோழர்களே, கழக உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கங்கள்.